السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال في مكان آخر إن الذين قالوا ربنا الله ثم استقاموا فلا خوف عليهم ولا هم يحزنون. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சத்தியத்தை சொல், உறுதியாக நில் என்கிற தலைப்பு இந்த கூட்டத்திலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற ஏகத்துவ கொள்கையையும் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேறு யாரும் இல்லை என்கிற தூதுத்துவ கொள்கையையும் ஏற்ற முஸ்லிம்களாக வாழ்ந்து வரக்கூடிய நாம் இந்த சத்திய கொள்கையிலே நீடித்து பயணிக்கக்கூடியவர்களாக, இந்த சத்திய கொள்கையிலேயே வாழ்ந்து சத்தியத்திலேயே மரணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், யார் சத்திய கொள்கையிலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான பயமோ கவலையோ கிடையாது என்கிற இறை வசனத்தை நினைவுபடுத்தியவனாக, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு, அல்லாஹுதான் எங்கள் இறைவன் என்று சொல்லி, சும்மஸ்தகாமு, அதிலே உறுதியோடு இருப்பவர்கள், ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்படவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த சத்தியவாதி அதன் பயணத்திலே இருக்கின்ற பொழுது அதை எதிர்நோக்கி அவனுடைய சத்திய பிரச்சார பயணத்தை திசை திருப்புவதற்காக ஷைத்தானிய சூழ்ச்சிகள் பல கோணங்களிலே வரும். வறுமையை காட்டி, பயத்தை காட்டி, இழப்புகளை காட்டி, அச்சுறுத்தல்களை காட்டி, பலதரப்பட்ட விஷமத்தனமான அவதூறுகளை காட்டி அவனை அந்த சத்திய பயணத்திலிருந்து திசை மாற்றுகின்ற சூழ்ச்சிகள் வரும். அவை அனைத்தையும் எதிர்கொண்டவனாக, ஏறி மிதித்தவனாக இந்த சத்தியவாதி பயணிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்குத்தான் இந்த கூட்டம். அன்றெல்லாம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபாக்கள் அல்லாஹுவின் தூதரிடத்திலே உறுதிமொழி எடுத்தார்கள். எப்படி எடுத்தார்கள்? அன் நகூல பில் ஹக்கி ஐனமா குன்னா, அல்லாஹ்வின் தூதரிடத்திலே நாங்கள் உடன்படிக்கை எடுத்துக்கொண்டோம். என்னவென்று தெரியுமா? நாங்கள் எங்கே இருந்தாலும் சரி உண்மையை சொல்ல வேண்டும், சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டோம். லா நகாஃபு ஃபில்லாஹி லௌமத்த லாயிம், அல்லாஹ்வுடைய விஷயத்திலே பழிக்கக்கூடியவனுடைய, இழிவுபடுத்தக்கூடியவனுடைய பழிச்சொல்லுக்கு ஒருபோதும் பயப்பட மாட்டோம் என்று உறுதிமொழி எடுத்ததாக சஹாபாக்கள் சொல்வார்கள். அந்த சமுதாயத்தினுடைய தியாகத்தை பார்த்து படித்த சமுதாயமாக இருக்கின்ற இந்த தௌஹீத் மக்கள் இதே கொள்கைக்காக வேண்டி பயணிக்க வேண்டும் என்கின்ற உறுதிமொழியோடு இந்த கொள்கையின்படி தன் பயணத்தை அமைக்கின்ற பொழுது இதற்கு எதிராக கிளம்புகிற எப்படிப்பட்ட தாக்குதல்களையும் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக பயணிக்க வேண்டும் என்பதை எடுத்து சொல்லி, இப்பொழுது நாம் சந்திக்கின்ற பலதரப்பட்ட பிரச்சனைகளில் ஒன்று, எதிரிகளிடமிருந்து தாக்குதல் ஒரு பக்கம் வருகிறது, துரோகிகளிடமிருந்து தாக்குதல் மறுபக்கம் வருகிறது. இது இன்று நேற்றல்ல, அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திய மார்க்கத்தை உலகத்திற்கு சொன்ன காலத்திலும் நடந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்ன பொழுது ஏற்க மறுத்த எதிரிகள் நபிகள் நாயகத்தை வீழ்த்துவதற்கு பத்ரை சந்தித்தார்கள், உஹுதை சந்தித்தார்கள், கைபரை வந்தார்கள், தபூக்கை வர திட்டமிட்டார்கள், மூத்தா போரை அறிவித்தார்கள்,
கந்தக் போரில் சூழ்ச்சி செய்தார்கள். இப்படி எதிரிகள் எல்லாம் நபிகள் பெருமகனாருக்கு எதிராக பல கட்டங்களை யுத்தங்களாக சந்தித்த பொழுதும் நபிகளார் எதிர்கொண்டார்கள், அதிலே உறுதி பூண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் நயவஞ்சகர்கள், முஸ்லிம் சமுதாயத்திலே இந்த மார்க்கத்தை உள்ளபூர்வமாக ஏற்காதவர்கள், இரட்டை வேடம் போடுபவர்கள், பதவிக்காக, சமூக அந்தஸ்திற்காக, பெருமைக்காக மார்தட்டுபவர்கள், பேருக்கும் புகழுக்கும் இந்த உலகத்திலே நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நயவஞ்சகர்கள் நபிகள் பெருமகனாருக்கு எதிராக பேசத் தொடங்கினார்கள். இந்த தூதர் அநியாயம் செய்கிறார், முஹாஜிர்களை பார்த்து அள்ளி அள்ளி கொடுக்கிறார், அன்சாரிகளை கண்டுகொள்ளாமல் விடுகிறார் என்றெல்லாம் உள்ளே குழப்பங்களை விளைவித்தார்கள். இப்படிப்பட்ட துரோகிகளையும் நபிகளார் எதிர்கொண்டார்கள். அதே போல இன்றைக்கு நம் சமூகத்திலே எதிரிகளையும் எதிர்கொண்டு வளர்ந்த பயணங்களை கடந்த இந்த ஜமாத் துரோகிகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. யார் அந்த துரோகிகள்? பாலியல் குற்றவாளிகள், ஆன்மீகத்தின் பெயரால் அபலை பெண்களுடைய கற்பை சூறையாடிய காம கொடூரர்கள். இன்றைக்கு ஜமாத்திலிருந்து அவர்கள் விலகிச் சென்ற தியாகிகள் அல்ல, இந்த ஒட்டுமொத்த மனித குலத்தின் விரோத செயலில் ஈடுபட்ட அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாகி இருக்கின்ற கேடுகட்ட செயலால் இந்த ஜமாத்திலிருந்து துடைத்தெறியப்பட்டவர்கள் இன்றைக்கு இந்த ஜமாத்தின் மீது சுமத்துகின்ற பழி, என் மீது சதி செய்து விட்டார்கள், இவர்கள் மோசடிக்காரர்கள், பொருளாதாரத்தை சூறையாடி விட்டார்கள், இவர்கள் தடம்புருண்டு விட்டார்கள் என்று சொல்லி வார்த்தை ஜாலங்களால் வாரந்தோறும் குரங்கு குளியலிலே நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தருக்கு புதன்கிழமை, ஒருவருக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் இவர்கள் செய்திருக்கின்ற அட்டூழியங்களை எல்லாம் நான் ஒரு பக்கம் பட்டியல் போடுவதற்கு முன்னால் ஒரு அளவுகோலை சொல்லிக் கொள்கிறேன். என்ன அளவுகோல் தெரியுமா? இப்போ வந்திருக்கக்கூடிய மக்களில் தெள்ள தெளிவாக இவர்கள் மிகப்பெரிய அயோக்கியர்கள் என்று தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். அவங்களை விட்டுருங்க, இந்த கூட்டம் உங்களுக்கு இல்லை. ஒன்றுமறியாமல் இருக்கிறார்களே, எது உண்மை என்று தெரியாமல். இவங்கள்ட்ட வந்து ஒரு மணி நேரம் பேசின பயானம் கேட்டா இவங்க சொல்றது கரெக்ட் மாதிரி இருக்கு. அங்க போய் ஒரு 1.5 மணி நேரம் பயானம் கேட்டா, 7.5 மணி நேரம் பேசணுவங்க முடியல, 1.5 மணி நேரம் பயானம் கேட்டா கடைசியில ஒரு 10 நிமிஷம் இவரு சொல்றது கரெக்டோ என்று இருக்கு. அப்ப எது கரெக்ட் என்று உண்மையை கண்டறிகிற அளவுகோலை அறியாமல் திணறுகிற மக்களுக்கான ஒரு தெளிவை தருவதுதான் இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம். உண்மையை கண்டறிவதற்கான அளவுகோலை நான் சொல்றதை விட இங்கிருந்து போனவர்கள் சொன்னார்கள். தமுமுகவிலிருந்து இவர் விலகி சென்ற பொழுது சொன்னார், அவங்க நீக்கல, விலகிட்டார். சரியா? விலகி செல்கிற பொழுது சொன்னார், மக்களே நான் ஒரு பக்கம் பேசுறத நீங்க நம்பாதீங்க, பொய்யும் இருக்கும் உண்மை இருக்கும் நினைங்க. அவர்கள் பேசுவதையும் நீங்க நம்பாதீங்க, உண்மையும் பொய்யும் கலந்து இருக்கும் நினைங்க. இருவரும் சேர்ந்து எதை ஒப்புக்கொண்டோமோ அதான் உண்மை. அதாவது நான் எதை ஒத்துக்கிட்டனோ அது உண்மை, அவர் எதை ஒத்துக்கொண்டாரோ அது உண்மை, வேற எதை பத்தி பேசாதீங்க. இதான் அளவுகோல். இப்ப இவர் 28 நிமிட ஆபாச அருவருக்கத்தக்க ஆடியோவில் இவர் தான் பேசி இருக்கிறாருன்னு சொல்லப்படுது இல்லையா? இது அவர் மறுக்கிறார்ல. இத ஒரு பக்கம் சொல்லுகிறத கேட்கிறதா, மறுக்கிற அவரை கேட்கிறதா, அந்த சப்ஜெக்டை விட்டுருங்க. சரியா? அப்துல்லா ஹனீஃபாவோட ஒரு உரையாடல் நடந்தது விஷயமா அவர் மறுக்கிறாரு. ஆனால் அது உண்மைதான் என்று சொல்பவர்கள் ஒரு பக்கம் பேசுறாங்க. இதை கொஞ்சம் பெண்டிங்ல வைங்க. பிரதானமானது என்ன தெரியுமா? இருவரும் ஒப்புக்கொண்டது உண்மை, அதானே? அந்த அடிப்படையில் நான் வரேன். இவர் ஜமாத்தில் இருக்கும் பொழுது சமீபத்தில் ஒரு 10 நிமிட அருவருக்கத்தக்க ஆபாச ஆடியோ, அதாவது இந்த மூத்த தலைவராக இருந்தவர் திருமணமான ஒரு பெண்ணிடத்துல மிக கேவலமான ஒரு செயலில் ஈடுபட்டு அது பற்றி மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருந்து
இந்த செயலுக்கு இன்னும் சில ஆட்களை அழைத்து வர சொன்ன கொடூரமான கேவலமான அந்த ஆடியோ வெளிவருகிறது. அந்த ஆடியோ வெளிவருவதை பற்றிய ஒரு நிகழ்வு நடப்பதற்கு முன்னதாக ஒரு டீசர் வெளிவருகிறது. ஒரு ஆடியோ வெளியிட போறோம், அதுல மேப்படியார் இன்ன வேலையை பார்த்திருக்காரு, உலக மக்களுக்கு உண்மையை உடைக்க போறோம்னு வெளியிடுறாங்க. வெளியிட்ட உடனே சம்பந்தப்பட்டவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? பெண்ணின் குடும்பத்தாருக்கு வாலண்டியரா போன் பண்ணாரு. எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நாங்க மிரட்டல பாவா, கண்ணீர் வடிச்சு கதறவும் இல்லை. இவரே தான் கதறாரு. போன் பண்ணார். அந்த போன் பண்ணதை இன்னைக்கு நான் மேடையில இங்க வந்து ரொம்ப நெருக்கமா இருக்காங்க தாய்மார்கள் பெருமளவுல கூடி இருக்கிறதுனால நான் இலைமறை காயாதான் வரேன், விரிவா பேச விரும்பல. ரெண்டாவது ப்ராஜெக்டர் வச்சு பேசுறதுக்கு கிளிப்பிங் போடுறதுக்கு தான் எடுத்துட்டு வந்தோம். இந்த கூட்ட அமைப்பு சரியில்லை. நான் உரை நிகழ்த்தி முடிச்ச பிறகு இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு உரை தலைப்புக்கும் ஒரு ஆதாரத்தை, அவர் பேசின வாக்குமூலத்தை காட்டுறோம் இன்ஷா அல்லாஹ். வீடியோ பார்த்துக்குவீல்ல? அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெண்ணோடு நான் ஆபாசமாக பேசியது தொடர்பாக அந்த சாட்சியை கலைப்பதற்கு பெண்ணின் குடும்பத்து பெண்ணிடத்துல, வேற ஒரு பெண்ணிடத்துல தங்கச்சிட்ட நான் பேசின மாதிரி ஒரு ஆடியோவை காட்டுகிறார்கள். ஆமாம், உண்மைதான், நான் பேசினேன். எதற்காக பேசினேன்? போட்டு வாங்குறதுக்காக பேசினேன் என்று ஒத்துக்கொண்டார். அவர் ஒத்துக்கொண்டதையும் நாங்க ஒளிபரப்போம், சரியா? இப்ப என்னன்னா, நீங்க ஒத்துக்கொண்டது மட்டும் பேசுவோம். இப்ப ரொம்ப ரொம்ப வேண்டாம், பெருசா போக வேண்டாம். எதை ஒத்துக்கிட்டீங்க? ஒரு பெண்ணிட்ட பேசுறாரு, ஃப்ரீயா இருக்கீங்களா? அடுத்தவன் முன்னாடி ஒரு ரகசியம் பேசணும், யாருக்கும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேனே, சொல்லுங்கண்ணே. உன் புருஷன் கூட சொல்லக்கூடாது. சரி சொல்லுங்கண்ணே. எனக்கு அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கு தெரியுமில்ல? தெரியும்ண்ணே. தெரியும்னேவா? இவ்வளவு நடந்துச்சா இல்லையா? இது ஒத்துக்கிட்டீங்க தானே? ரொம்ப வேண்டாம் ஆய்வு. இது மார்க்கத்துல ஜாயிஸா? இந்த ஆடியோவை நீங்க ஒத்துக்கிட்டீங்க, சரியா? இதை யாராவது கேட்டு நியாயமான மக்கள் இது ஜாயிஸ்னு ஆதி சாதாரணத்துல சொல்லிருங்க. அடுத்தவருடைய மனைவிட்ட புருஷனுக்கு கூட தெரியாத ரகசியம் யாராவது கேட்டா மிமிக்கிரின்னு சொல்லிருங்க. அதுதான் மிமிக்கிரின்னு நீங்க சொன்னா அதை சொல்ல வைக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்கிற? நாளைக்கு அது வெளிவந்தால் விசாரணை என்ன ஜமாத் அழைப்பாங்க. அப்புறம் நான் எங்கேயாவது ஓடி போயிருவேன், வாஷ் அவுட் ஆயிருவேன். எனக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டு இருக்குது. அதனால அந்த வீட்டுல கேட்டாங்கன்னா மிமிக்கிரின்னு சொல்லிருங்க. மிமிக்கிரின்னு சொல்ல வைக்கிறதுக்கு ஒரு கஷ்டப்படணுமான்னு செஞ்சீங்களா இல்லையா? இது மட்டும்தான் கேள்வி. இப்ப என்னன்னா, இவர் ஒரு மாநாட்டுல பேசியிருக்காரு, விழிப்புணர்வு. அல்லாஹ் காப்பாத்தன எந்த விழிப்புணர்வுன்னு மாநாட்டுல பேசியிருக்காரு. தௌஹீதை நோக்கி மக்கள் வந்தார்கள். ஏன் வந்தார்கள்? மதுகபை பற்றியும் ஹதீஸ்களை பற்றியும் புரட்டி பார்த்து வந்தார்களா? இல்லை. கேட்கிற கேள்விக்கு டான் 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 ஆன்சர் வந்தது, உடனே வந்தார்கள். இன்றைக்கு ஆன்சர் வரவில்லை என்றார். உண்மைதான், யார்கிட்ட வரல, அதான் மேட்ரு. நாங்க போற ஊரெல்லாம் விளக்கிக்கிட்டு இருக்கிறோம் உங்களை பத்தி, நீங்க வைக்கிற குழப்பத்தை பத்தி. நீங்க ஓடுனீங்களே, உங்களை நோக்கி 28 நிமிஷம் ஆடியோ, அப்புல்லா ஹனீஃபா தொடர்பான ஆடியோ, இந்த 10 நிமிட ஆடியோ, மாஸ்காஞ்சாவுடைய ஆடியோ, அதை மூடி மறைக்கிறதுக்கு பேசின ஆடியோ என்று உங்களை நோக்கி 350க்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்தது. பதில் சொன்னீர்களா? வாயை திறந்தீர்களா? கேள்வி மேல கேள்வி கேட்டு உங்களை தொலைத்தெடுக்கிறார்களே, ஒரு பதிலையும் காணோம். 3 மாசத்துக்கு ஒரு இடம் நிலை மாற்றம் கேட்டா நாங்க மிரட்டணும்ங்கிறீங்க. நாங்களா மிரட்டணும்? நீங்க சாட்சியை கலைத்தீர்கள். அந்த ரெக்கார்டிங்க கொண்டு வந்து ஜமாத்துல ஒப்படைத்தார்கள். பெண்ணின் குடும்பத்தார் ராஜா என்பிடத்தில் பேசினீர்கள். என்ன பேசுனீங்கன்னு வரும் கிளிப்பிங். என்ன பேசுனீங்க? நான் தான் தப்பு செஞ்சுட்டேன்னு எனக்கு தெரியுதுங்க. பெண் குடும்பத்தார் கேட்கிறாங்க, இதெல்லாம் நீங்க ஒத்துக்கிட்டீங்க? ஆமா பேசுனேன், அதான் சொல்றேன் நான். நீங்க ஒத்துக்கிட்டதுதான் நான் சொல்றேன். இப்ப அந்த பெண் குடும்பத்தார் ராஜாட்ட என்ன சொன்னீங்க? அண்ணே, குடும்பத்தார்ல உங்க மேல கொலவரியா இருக்கிறான்னு சொன்னான்ல அவன். அவரு கோபமா இருக்காருன்னு, துரோகம் பண்ணிட்டீங்கன்னு சொல்றாருன்னு. ஆமாங்க, நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், எனக்கு உறுத்துதுங்க. நான் பயானுக்குள்ள வரமாட்டேங்க, பள்ளிவாசல் பக்கம் வந்து எந்த மேடை ஏற மாட்டாங்க, இப்படியே நான் தனிச்ச ஒதுங்கிடும். இது எனக்கு நானே ஏற்படுத்திக்கிற பனிஷ்மெண்ட். சொன்னீங்களா இல்லையா? நீங்க தானே சொன்னீங்க.
அந்த ஆடியோ உண்மைதானே? உங்களை யாரு மிரட்டினா சொல்லுங்க. நாங்களா மிரட்டினோம்? எங்களுக்கே தெரியாம ராஜாட்ட பேசுனீங்க, யார் மிரட்டினா? அடுத்து என்னன்னு கேட்டா, கலீல் ரசூல் சையத் இப்ராஹிம் விசாரிக்கிறாங்க, வாங்கன்னு கூப்பிட்டோம். ஏன் இவர் விசாரணைக்கு வர மறுத்தார்? மறுத்துட்டு என்ன பண்ணார் தெரியுமா? கடிதம் அனுப்பினார். என்னை நீங்கள் விசாரணைக்கு அழைத்தீர்கள். அவர் கடிதமும் வரும், ஸ்கிரீன்ஷாட். என்னை நீங்கள் விசாரணைக்கு அழைத்தீர்கள், ஆனால் சம்பந்தப்பட்ட ஆடியோவில் இருப்பது நான் தான். சிறுதவறு செய்து விட்டேன், நீங்க நடவடிக்கை எடுத்துங்க. உயர்நிலை குழு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தது. செஞ்சது மிகப்பெரிய பாவம். அருவருக்கத்தக்க ஆபாசத்தை பேசிட்டு சிறுதவர் அவங்களுக்கு, அவரை விசாரணை கூப்பிடுங்க. போன் பண்ணாங்க, வாங்க விசாரணைக்கு. விசாரணைக்கு வர மறுத்தார். அப்ப கேட்கிறோம், மார்க்கப்படி குர்ஆன் சுன்னாவின்படி சட்டம் என்ன? ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆதாரங்கள் வரணும். ஆதாரம் இல்லாவிட்டால் சம்பந்தப்பட்ட ஒத்துக்கணும். சம்பந்தப்பட்ட ஒத்துக்கொண்டீர்களா இல்லையா? கழுத்து பிடிச்சு நெருக்கணுமா? மிரட்டணுமா? கதறணுமா? அப்ப சுயநினைவு இல்லாம இருந்தீங்களா நீங்க? உங்கள்ட்ட 2 கேள்வி கேட்கப்பட்டுச்சு, அதுவும் வரும். 2 கேள்வி கேட்கப்பட்டுச்சு. நீங்க ஒரு பெண்ணிட்ட அருவருக்கத்தக்க முறையில் பேசி ஆடியோ வெளியே வந்திருக்குதே, பேசுனதீங்க தான் நீங்களா? ஆமா, நான் தான் ஒத்துக்கிறேன், நடவடிக்கை எடுத்துக்கங்க. இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்கு, புகார் வந்திருக்கு. நீங்கள் வேற ஒரு பெண்ணோட தனியா இருந்தா ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, அதை நான் மறுக்கிறேன். ஏன் மறுத்திய? வேற வழி இல்லாம ஏத்துக்கிட்ட எல்லாம் ஏத்துக்கணும்ல. ஒன்னை ஏற்று ஒன்னை ஏன் மறுத்தீர்கள்? இந்த பொதுக்கூட்டம் மிக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. வாளியேந்தி வராங்க, அள்ளி கொடுங்க. மறுத்தீங்களா இல்லையா? நீங்க உங்களுக்கு சுதந்திரம் டைம் கொடுக்கப்பட்டுச்சா இல்லையா? இந்த ஆடியோவினால் தான் நடவடிக்கை என்று வெளியே சொல்லிடாதீங்க. அதை கொஞ்சம் பொதுக்குழு வரைக்கும் காலம் தாழ்த்துங்கன்னு கெஞ்சினது நீங்க, நாங்களா உங்கள்ட்ட கெஞ்சினோம்? இதுல 3 மாசத்துக்கு ஒரு ட்ரெண்ட் மாறுது. என்ன மாறுதுன்னு கேட்டா, 3 மாசத்துக்கு ஒரு தடவை. 3 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாரு, அவர்கள் மிரட்டினார்கள், நான் ஒத்துக்கொண்டேன். இப்ப என்ன? கலீல் ரசூலும் கரீம் அவர்களும் கண்ணீர் விடுத்து கதறினார்கள், எனவே நான் ஒத்துக்கொண்டேன். சரி, கலீல் ரசூலும் கரீமும் கண்ணீர் வெடிச்சாங்கல்ல, அது வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோ வெளியிட்டுருங்க நீங்க. 2வது, கலீல் ரசூலும் கரீம் அவர்களும் உங்களை சந்தித்து வந்து என்ன சொன்னாங்கிறது, மொத்தம் 3 பேர் இருந்திருக்கிய, தலைவர், கரீம், கலீல். என்ன நடந்துச்சு நான் சொன்னேன்னு வைங்களேன், இவரு நாங்க உட்கார்ந்து இருந்தாரா, நாளைக்கு மங்கி பதில கேட்பிய. கரீமே சொல்லுவாரு, கேளுங்க. கடைக்கு போய் கெஞ்சினோம், எப்படியாவது இந்த பழியை நீங்க ஏத்துக்குங்க அப்படின்னு கதறணும், அழுதும் அப்படின்னு பிஜே சொன்னதா சொன்னீங்கல்ல, அது பச்சை பொய். அநியாயத்துல அல்லாஹ்வுடைய பயம் இல்லாம பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு. உண்மையில் நடந்தது என்னன்னு சொன்னா, நடவடிக்கைன்னு அறிவிச்சுட்டு கலீல் ரசூல் பாய் கீழே இறங்குறாரு. அப்ப அவர் கலீல் ரசூல் பாய் சொல்றாரு, நான் ஆறுதலுக்காக அவரை போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, நானும் கூட வர்றேன் கேட்டு போறோம், 2 பேரும் போறோம். போனோம்னா கலீல் ரசூல் பாய் தான், அவர் தான் பேசினாரு, இப்படி ஆயிப்போச்ச, இந்த மாதிரி ஆயிடுச்ச அப்படின்னு சொல்லி அவரு கலங்கினாரு. கலங்கிட்டு, ஆனா ஒண்ணு, இனிமே எங்களை எவனும் தொண்டியாரின்னு சொல்ல முடியாது, அந்த அந்த இது ஒழிக்கப்பட்டுருச்சு இந்த நடவடிக்கையின் மூலமா. அதே மாதிரி எங்களை யாரும் பிஜி மதுகப்னு சொல்ல முடியாது, அந்த இதுவும் இந்த நடவடிக்கையின் மூலமா ஒழிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது கூடுதலா, நீங்க யாரையா அப்பொல்லா அணிஃபாட்டையெல்லாம் அவர் ஆலிம்ஷா தான் சொல்லித்தான் பேசினாரு. ஆலிம்ஷா, நீங்க அப்பொல்லா அணிஃபாட்டையெல்லாம் பேசுனதுக்கு எங்க கிட்ட பேசியிருக்கலாமே, எங்க கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லும் போது அவர் வழக்கமா தலையாட்டிக்கிட்டு, அதாவது புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைச்சேன், அந்த டைப்ல புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவரு பதில் சொன்னாரு. இதுதான் உள்ளதை தவிர, நீங்க செய்யாத ஒரு குற்றத்தை போய் ஏத்துக்கங்க, அழிய சொல்லுங்க அப்படின்னு நாங்க சொன்னதா சொல்றது பச்சை பொய். அல்லாவுடைய அச்சம் இல்லாம பொய் சொல்றாருங்கிறது தான் அதனுடைய யதார்த்தம். அது என்ன சிசிடிவி கேமராவில் நான் பேசின ஆடியோமா இருக்கும், ஆடியோ இல்லைங்கிற தைரியத்துலதான் சிசிடிவி கேமராலாம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆடியோ இருந்தா நம்ம என்ன பேசணும், அதுக்கு அவர் என்ன சொன்னாருங்கிறது, அதுலயும் அவர் குற்றவாளிங்கிறது தான் மக்களுக்கு தெரிய வரும். சிசிடிவி கேமராவில் ஆடியோவும் ஆனால் நாங்க என்ன பேசணும்,
சரி, ஆமா, அப்படியா? சரி. அப்ப கரீம் பேச்சுவார்த்தை என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டாரா? இப்ப கரீம் கூடுதலா ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. என்ன? ஏற்கனவே அப்போல்லோ ஹனீஃபாவோட நீங்க பேசி இருக்கிறீங்களே, அவர்கிட்ட எல்லாம் நீங்க பேசினதுக்கு எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நாங்க ஏதாவது செஞ்சிருப்போமா இல்லையா? என்ன சொல்றாரு? இல்ல, நான் அப்ப உங்களுக்கு சொன்னேன், நீங்க புரிஞ்சுக்கல. அப்ப எதை உண்மைப்படுத்துறீ? இப்ப இதுக்கு தான் நான் முபாகலை கூப்பிட்டேன். நிறைய இருக்கு, நான் முபாகலா பட்டியல் நான் கடைசியா சொல்றேன். அடுத்து இவர் இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டாருங்கிறதுக்கு பல கட்ட கேள்விகள் கேட்டார்கள். இவர் நடவடிக்கை எடுக்கப்பட்டது சரிதான் என்று ஏராளமான கேள்விகள் கேட்டார்கள். இன்று வரைக்கும் வாய் திறந்தாரா? அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? மக்களை ஏமாத்துறதுக்கு மறு விசாரணை அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் ஏமாந்துருவாங்களே, மறு விசாரணை கேட்கிறாரு அவரு. இது மார்க்கடிப்புல முதல்ல சரியா? ஒருத்தர் திருடிட்டான், கையங்களவோ மாட்டிக்கிட்டான், கை வெட்டுப்பட்டுருச்சு, ஓகே. இன்னொருத்தன் திருடிட்டான், அந்த திருட்டு பையில 4 பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அவன் என்ன கம்ப்ளைண்ட் பண்றான் தெரியுமா? இவன் சாதாரண திருடன் இல்ல, ஏற்கனவே 28 வீட்டுல திருடி இருக்கிறான், அதுக்கு முன்னாடி அம்சிக்கரையில திருடி இருக்கிறான். எல்லா திருட்டையும் வைத்து பார்த்தா இவன் வேற மாதிரி தண்டிக்கப்பட வேண்டிய ஆளுன்ட்டாங்க. உடனே இவனை கூப்பிடும் போது, என்ன கூப்பிடாதிய, இந்த திருட்டை மட்டும் ஏத்துக்கிறேன், கையை தயவு செய்து வெட்டிருங்க. வேற வழி இல்லாம வெட்டியாச்சு. 4 மாசம் கழிச்சு எனக்கு சதி செய்து விட்டார்கள்னா வெட்டின கையை ஒட்டவா முடியும்? இது மறு விசாரணை அறிவு இருக்கா கொஞ்சம்? உங்க வாதப்படி, நீங்கள் ஒத்துக்கொண்ட சட்டத்தின்படி, நீங்கள் ஒத்துக்கொண்ட ஆதாரங்களின்படி, நீங்கள் எதை பேசியதா ஒத்துக்கொண்டீர்களோ அதன்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டீர்கள், சரியா? கூடுதலா காமில் என்பவர் உங்களை பல வருஷம் கூப்பிட்டு இருக்கிறார். எது கூப்பிடுறாரு? ஏங்க, நீங்க ஒரு பெண் மீது இவர் மீது ஒரு பெண் தொடர்பான பாலியல் குற்றச்சாட்டு நடவடிக்கை எடுத்துட்டீங்க. ஆனால் இவர் ஒரு பெண்ணை நாசமாக்கலீங்க, ஆன்மீகத்தின் பெயரால் பல பெண்களுடைய கற்பை சூறையாடி இருக்கிறாருங்க. என்கிட்ட நிறைய ஆதாரங்களோட பகிரங்க விசாரணைக்கு தயார்னார். இவர் அதுக்கு என்ன பதில் சொன்னார் மன் கி பாத்ல? இவர்கள்லாம் என்னை அழைப்பதற்கு யாருப்பா நீ? சுருதி குறைஞ்சு போய், இந்த வீராவேசமெல்லாம் இல்ல, நீ யாருப்பா என்ன கூப்பிடுற? எனக்கு என் ஜமாத்துக்கும் இடையில உள்ள பிரச்சனை. இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு டீச்சரை நீக்கிட்டாங்கன்னா வேற பள்ளிக்கூடத்துக்காரன் தலையிடலாமா? ஒரு பள்ளிக்கூடத்தின் மாணவனை நீக்கிட்டாங்கன்னா அந்த பள்ளிக்கூடம் தானே போராடணும், வேற பள்ளிக்கூடம் தலையிடலாமான்னு கேட்கிறாரு. அதாவது இவர் செஞ்ச காரியத்தை எல்கேஜி பையன் உச்சா போன மாதிரி பேசுறாரு. இவர் செஞ்சது என்ன தெரியுமா? ஆன்மீகத்தின் பெயரால் பெண்களின் கற்பை சூறையாடி இருக்கிறார். நீங்கள் தானே நித்யானந்தாவை பேசினீர்கள், அவங்களை பத்தி பேசுற உங்களுக்கு என்ன அக்கறை? ஏன் பேசினீர்கள்? மதகுரு என்று சொல்லி மக்களை ஏமாற்றியவர்களை அம்பலப்படுத்தினீர்கள், பேசினீர்களா இல்லையா? இதைத்தான் அவர் சொல்கிறார். நீங்கள் பள்ளிக்கூடத்தில் உள்ள மாணவர் கிடையாது, பொதுமக்களுக்கு ஆன்மீகத்தின் பெயரால் பொது மேடையில இருந்து ஒழுக்கத்தை பேசக்கூடிய இடத்தில் இருப்பவர், அதற்கு தகுதியற்றவர்னு கூப்பிடுறார். ஏன் போல? உங்களை விவாதத்துக்கு கூப்பிடுறாரு, நீங்க போல. விசாரணை கூப்பிடுறாரு, போல. ஏன் பதறீங்க? எவ்வளவு காலம் கூப்பிடுறாங்க? 1 2 எத்தனை குண்டு தூக்கி போடுறாங்க? ஒண்ணுக்காவது மறுப்பு தெரிவிக்கீங்களா? நாங்க நம் சகோதரர்கள் நீங்க பேசின ஒப்புக்கொண்ட ஆடியோ வச்சு உங்களை வளைச்சு கேள்வி கேட்கிறாங்க, பதில் சொல்ல முடியுதா? கேட்டா இவர் நம்ம மேல பழிய போடுறாரு. இந்த தௌஹீத் ஜமாத்காரர் எப்படி ஆயிட்டாங்க தெரியுமா? ஒவ்வொரு இடத்துல போய் யார்ட்டி சொல்லாதீங்க, யார்ட்டி சொல்ல, இப்படி குசு குசுன்னு பேசுறமா. குசு குசுன்னு பேசுனது நானா நீங்களா? நீங்க தானே ஒரு மையத்து கடிதத்தை அனுப்பிட்டிய. மையத்து கடிதம் ஒருத்தன் சாவுல கூட பயப்படுவாங்க, சாவுல கூட பயப்படாத விளம்பரம் செய்யற ஒரு ஆள் இவர். கரெக்டா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலருக்கு மையத்து கடிதம். என்ன கடிதம்? எனக்கு எதிராக பல சதிகள் நடந்தது, இது ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள், இது அமானிதம், இந்த கடிதத்தை யாட்டி பரப்பிடாதீங்க, நான் மௌத்தா போன பிறகு தான் பரப்பணும். தெரிஞ்சு போச்சே, மையத்து கடிதத்தை சொல்லிட்டாங்கல்ல, நீங்க சீக்கிரமே வெளியிட்டுருங்க, இல்லாட்டி 2 நாள்ல வந்துடும். அப்போ இந்த அளவிற்கு ரகசிய காப்பகம் பண்ணது நீங்க. அது வெளி வந்தா தெரியும் நீங்க எந்த அளவிற்கு மக்களை, அந்த 50 பேரை ஏமாற்றி இருக்கிறீர்கள்.
ரகசிய கடிதத்தை அனுப்பி அந்த 50 பேரை எப்படி ஏமாத்தினீர்கள் என்று அது உலகத்துக்கு வரும். ரகசிய கடிதத்தை அனுப்பி சில பேர் மண்டையை கழுவிட்டு நாங்க என்னமோ ரகசியம் பேசுறா சொல்றீங்க, நாங்க பப்ளிக்ல நிக்கிறோம். இப்ப இந்த ஜமாத்து நம் மீது ஒழுக்கம் கெட்டவர் என்று நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அது அசைக்க முடியாத ஆதாரமாக இருக்கிறது. அது நம்ம வாயிலேயே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஆதாரமா வேற போயிருச்சு. என்னடா பண்றதுன்னு யோசிச்சு இந்த மனுஷன் போட்டா ஒரு போடு 8 கோடியை காணோம். உடனே என்ன பண்ணுவிய? 8 கோடி காணுமா? இல்லைங்க அவர் தப்பு பண்ணிருக்க, அது விடுப்பா, தப்பே பண்ணட்டும், எங்க 8 கோடி இப்படி மீங்க. எப்ப அந்த மாடு வருது பாரு, திரும்பி பார்க்காதீங்க, இப்படி சொல்ற ஸ்டைல். திடீர்னு பாத்தீங்களா அது மாதிரி இவர் என்ன பண்ணுவாரு? 8 கோடின்னு ஒண்ணு, 8 கோடி என்னாச்சு இப்படி மீங்க தான் வேலை. இவர் திட்டவட்டமா ஜமாத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களையும் ஒவ்வொரு நிர்வாகிகளையும் இழிவுபடுத்தி ஜமாத்தை அழிப்பதை கையில் எடுத்திருக்கிறார். நான் ஆதாரப்பூர்வமாக அவரின் வீடியோ வாக்குமூலத்தோட உங்களுக்கு சொல்லுவேன். இந்த ஜமாத்தில் உள்ள எல்லா தொண்டர்கள் யார்? அல்லக்கைகள், ஆட்டு மந்தைகள், அறிவு கட்டவர்கள். ஏன் இவரை நீக்கிட்டோம்ல? இவர் பின்னாடி இருக்கிறாங்களே 28 நிமிஷம், அது மிமிக்கிரிமா சரிதான். அப்பலாம் அனிஃபா அதுவும் மிமிக்கிரி தான். பிஜே மாதிரி மிமிக்கிரி பண்றாங்க. அப்பலாம் அனிஃபா மாதிரி ஒருத்தர் மிமிக்கிரி பண்ணியிருக்கிறான், ரைட்டு. 28 நிமிஷத்துல உள்ள பெண் அது மாதிரி ஒரு மிமிக்கிரி நடந்திருக்கு, ரைட்டு. மாஸ்காஞ்சாவடி அது மாதிரி ஒரு மிமிக்கிரி நடந்து, ரைட்டு. சரி, அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட பேசுனீங்களே அதுவும் மிமிக்கிரி சரிதான், கரெக்ட்ண்ண. இதோ இந்த சகோதரன் தியாகி, இவன் அறிவாளி, என்னோடு இருப்பவன் யாரு? இவருடைய அசிங்கத்தை ஆதரிச்சவன் அறிவாளி. தியாகிகள், கொள்கைக்காக விலை போகாதவர்கள், நேர்மையானவர்கள். இவங்க எல்லாம் யார்? அல்லக்கைகள், ஆட்டு மந்தைகள். யாரு? தொடச்சு எடுத்து நீக்கி இருக்கிறோம்ல நம்ம ஆட்டு மந்தைகள். ஜமாத்துடைய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் இவர் திருட்டு பட்டம் சுட்டுகிறார். எந்த அளவுக்கு தெரியுமா? வீடியோ ஆதாரங்கள் அப்படி லபக் லபக் லபக்னு மாட்டிக்கிறார் இவர். எந்த அளவுக்குன்னா ஒவ்வொன்னா வருவோம். மார்க் அடிப்படையில் நான் சொல்றேன், இவர் பொருளாதார குற்றச்சாட்டு சுமத்துவதற்கு மார்க் அடிப்படையில் முகாந்திரம் கிடையாது. ஏன்? கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக மட்டுமல்ல, ஒரு குற்றச்சாட்டை வைப்பவன் ஆதாரம் காட்ட வேண்டும். அல் பையினத்துலில் முத்தகி, குற்றம் சுமத்துபவன் ஆதாரத்தை தூக்கி போட வேண்டும். இப்ப சொல்லுங்க, நாங்க எவ்வளவு திருடிட்டோம் சொல்லுங்க? 6 கோடி. 6 இல்ல 7.5. என்ன 7.5? இல்ல 8. என்ன 8 இல்ல 13. இங்க பார், குடிச்சிருக்கியா? இல்ல, ரைட் சொல்லு. 20 இல்ல 23. பேர்னாம்பட்டுல 3 கோடி தள்ளுபடி 20. இதான் குற்றச்சாட்டு சுமத்துறதான்னு. சரிங்க, என்னமோ களவாண்டாங்க அப்படி வச்சுக்குவோம், உங்களுக்கு நான் விட்டு கொடுக்குறேன். திருடிட்டாங்கன்னு சொல்றீங்களா? திருடி, ஆமா களவாண்டு விட்டார்கள். களவாண்டாங்கிறீங்களோ? இல்ல களவாண்ட மாதிரி தெரியல, மோசடி செய்து விட்டார்கள். மோசடியா? மோசடி இல்ல, பதுக்கி வச்சிருக்கிறாங்க. பதுக்கியா? இல்ல கள்ளக்கணக்கு காட்டியிருக்காங்க. ஏய் என்ன சொல்ல வர சொல்லு. குற்றச்சாட்டு சொல்ல தெரியல இன்றைக்கு வரைக்கும். ஒருத்தன் போஸ்ட் அடிச்சுட்டு அவன் ஆளு 7 கோடி 34. என்னடா ஒரு வாரத்துல 15ல போயிட்டு இருக்கு, நீ 7 கோடி. இது அப்பளுக்கு அப்படி அப்பட்டமான பொய் என்பதற்கு அவர் வாயிலே வரும். எப்படி தெரியுமா? யார் அநியாயத்திற்கு துணை போகிறார்களோ அல்லாஹ் முதல்ல இங்கதான் கை வைப்பான் அப்படின்னு அவர் தான் சொன்னார். அந்த வீடியோ வரும். அப்படி போயிருச்சு, கை வச்சுட்டா அல்லாஹ் போயிட்டார். எந்த அளவுக்கு தெரியுமா? அவர் பேசுகிறார், நான் பொதுக்குழுவில் வாசிக்கப்பட்டதை எல்லாம் நான் வார்த்தைக்கு வார்த்தை கணக்கெடுத்தேன், பல கோடி ஆகும். உதாரணத்திற்கு சாதிக் அவர்கள் 9 கோடி என்று தவறுதலாக சொல்கிறார். அது 9 லட்சம் தான், அது 9 கோடி என்று தவறுதலாக சொல்கிறார். அதையெல்லாம் நான் கணக்கில் எடுத்தேன்னா கீழ்த்தரமா போயிரும் அப்படின்னு ஒரு லைவ்ல பேசிட்டார். மன் கி பாத்ல ஒரு மன் கி பாத்ல என்ன பண்ணாரு? சகோதரர்களே, சக்காத்து காசுல 8 கோடியை காணோம். சாதிக்கு பேசி இருக்கிறார், 8 கோடியை காணோம். ஆக ஏற்கனவே உள்ள அது 12, இது ஒரு 8, ஆக மொத்தம் 20. இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். என்னடா 20ன்னு கேட்க கூடாது, இப்ப கண்டுபிடிச்சது கஷ்டப்பட்டு அப்படிங்கிறாரு. இதத்தான் 3 வாரத்துக்கு முன்னாடி இவர் சொல்றாரு. சாதிக்கு ஒரு சில தொகையை 9 கோடின்னு பை மிஸ்டேக்ல சொல்லிட்டாரு, அதையெல்லாம் நான் பிடிச்சா கீழ்த்தரமாயிரும் சொன்னவரு இப்ப அதை கணக்குல சேர்த்திருக்காரு. 20 கோடியில 10 கோடி அவுட்டா?
அவர் கீழ்த்தரமா சொன்ன குற்றச்சாட்டு இது. இன்னொன்னு 8-6 ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்ன பிரச்சனைன்னு கேட்டா, ஜமாத்து சொன்னது ஏற்கனவே ஜமாத்தின் பெயர்ல வாங்கி போட்ட சொத்துங்க. அது முதியோர் இல்லத்துக்கு வாங்கின சொத்து இருக்குது, இஸ்லாமிய கல்லூரிக்கு கட்டிய சொத்து இருக்கிறது அப்படின்னு உடனே குண்டை தூக்கி போட்டார். இஸ்லாமிய கல்லூரிக்கு சிறுவர்ல காசு எடுத்து கட்டினீங்களா? ஐயோ எனக்கு தெரியாது. இவரு தலைமைக்கு பக்கத்துல முதியோர்ல காசு எடுத்து கட்டடம் வாங்கினீர்களா? ஐயோ எனக்கு தெரியாது. இவரு சொன்னீங்கல்ல. இதெல்லாம் யார் காலத்தில் நடக்குது? இன்னொருத்தர் பாலியல் குற்றத்தில் நீக்கப்பட்டாரு, அவர் காலத்தில் நடக்குது. அவர்கிட்ட ஒருத்தன் போன் பண்ணி கேட்டான், ஏங்க அவருக்கு தெரியாம தான் நீங்க பக்கத்தில் இருக்கிற கட்டடம் இந்த சிறுவர் இல்ல கட்டடம், இந்த சிறுவர் இல்லத்தினுடைய பணத்தை எடுத்து இஸ்லாமிய கல்லூரிக்கெல்லாம் கட்டினீங்களான்னு அவர் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டார். ஏங்க அதெல்லாம் கிடையாதுங்க, காசே அவர்கிட்ட தாங்க இருந்துச்சு, தெரியாம நாங்க வாங்குவோம், அவர்கிட்ட கேட்காம எதுவும் நடக்காதுங்க, அவர் உருட்டுறாருங்கன்ட்டான், புழுகிறாருன்றாரு. சரி இப்ப என்ன செய்யணும்? இப்ப போன தலைவரும் அப்ப போன தலைவரும் முபாகலா பண்ணிட்டு வாங்க, ஒரு முடிவுல வாங்க. தெரிஞ்சு செஞ்சீங்களா தெரியாம செஞ்சீங்களா? நாங்க நிர்வாகி இல்ல பாபா. இதான் ஃபர்ஸ்ட். இதான் இந்த 10 கோடிக்கு பிரச்சனை. 20 அவுட்டா. இவர் எவ்வளவு ரொம்ப காழ்ப்புணர்ச்சியில இருக்கிறாருங்கிறதுக்கு இன்னொரு செய்தியை பாருங்க. என்னன்னா, கஜா புயல்ல கடுமையான பாதிப்பு. தமிழகத்தினுடைய 8 மாதம் மாவட்டம் அழிஞ்சு போச்சு. அதற்கான பாதிப்புக்காக மக்கள் சிரமப்பட்டு எல்லா மாவட்டமும் பொருளாகவும் பணமாகவும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இவர் அதை குறை சொல்லி கிண்டல் அடிச்சு கேலி செஞ்சு ஒரு மன் கி பாத்ல பேசுறார். என்ன சொல்றாரு தெரியுமா? சகோதரர்களே, கோவை வடக்கு மாவட்டத்துல உணர்வுல வெளியிட்டோம்ல கணக்கு வாசிக்கிறாராம், அது வீடியோல வரும் பாருங்க. கோவை வடக்கு மாவட்டத்துல 49,000 ரூபாய் பணமா, 28 லட்சம் ரூபாய் பொருளாம். என்னடா பொருள் வாங்கினீங்க, பொருள் எப்படி மதிப்பிட்டீர்கள் அப்படின்னு சொல்லி கடுமையா கேட்கிறாரு. அது 28 லட்சம் இல்ல, 2,80,000. மொத்த கோவை இல்ல, கோவை வடக்கு, கோவை மாநகரம் இருக்கு, கோவை தெற்கு இருக்கு, கோவை வடக்கு. 2,80,000ங்க இவர் வாசிக்கிறார். 28 லட்சம் பொருள் எப்படி கணக்கிட்டீர்கள்? கொந்தளிக்கிறாரு, நம்மளை திட்டாகலாம். 28 லட்சத்துக்கு எப்படி பொருள் வந்துச்சுன்னு கேட்கிறாரு. பக்கத்துல ஒருத்தன் சுட்டி பாட்டு இருக்கான், ஐயோ சரியா படியா. பக்கத்துல ஒரு ஆள் அந்த அர்த்தத்துல சுட்டி காட்டுறாரு, அது 28 லட்சம் இல்ல 2,80,000. அப்படியா? 28 லட்சம் தாங்க. மீண்டும் தப்பா படிக்கிறாருங்க. சரி, ஒரு வாட்டி படிச்சா அது தப்பு, மனுஷனுக்கு வரும் பை மிஸ்டேக். அதே போல கரூர் மாவட்டத்திலே 10 லட்சம் பொருள், அதுல 1 லட்சம் இருக்கு. 10 லட்சங்க, 1 லட்சம் இருக்கு, பார்த்து 10 லட்சம்ங்கிறாருங்க. அதே போன்று சிவகங்கை மாவட்டத்திலே 31 லட்சம், அவன் 3,10,000 ரூபாய் போட்டிருக்கான், அதுல ஒரு ஜீரோ கூடிருச்சு. அதே போல சேலம் மாவட்டத்தில் 16 லட்சம், அவன் 1,60,000 ரூபாய் போட்டிருக்கான். அரியலூரில் இப்ப இப்படித்தான். எல்லாத்திலயுமே இப்ப ஜீரோ கூடிருச்சுண்டா. இப்ப அவங்க செஞ்ச கஜா புயல் நிவாரண நிதி எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 8 லட்சமா? அப்ப 80,000 அர்த்தம். ஏன் அவங்க பாருங்க, ஒரு ஜீரோ கூட்டி தான் போடுவாங்க. இப்ப ஏன் அவர் அப்படி? அப்ப இந்த பெருந்தலைவர்கிட்ட 10,000 கொடுத்தீங்கன்னா 1 லட்சம் திருப்பி தருவார். ஏன் அவர் இனிமேல் ஜீரோ கூடி போற நோய் அவருக்கு இருக்கு. இப்ப இதுல புரிஞ்சிடும், இது வீடியோவோட உங்களுக்கு வரும், இதுல புரிஞ்சிடும் எந்த அளவிற்கு ஜமாத்தை அழிக்கணும் என்பதற்கு பொய்களையாக கொட்டணும் என்று. இது மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் பையினத்துல் முத்தாயி, குற்றம் சுமத்துபவன் ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும். உங்களால் ஆதாரம் காட்ட முடியல, வல் யமீனு அலா மன் அன்கர, எவன் அதை மறுக்கிறானோ அவன் சத்தியம் பண்ணணும். இப்ப எங்க மேல என்ன சொன்னாரு? உடனேயே நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? அல்லாஹ் மீது ஆணையாக இவர்கள் மோசடி செய்து உண்மை, நான் பொய் சொல்லியிருந்தால் அல்லாஹ் என்ன நாசமா சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்ல முடியாம திணறீங்க? அப்ப அது பொய் தெரிஞ்சிருச்சா? அடுத்து என்ன? முபாகலா. முபாகலானா என்னங்க? சாப பிரமாணம் அல்லாஹ்ட்ட கேட்கிறது. எதற்காக இந்த முபாகலா? மேலப்பாளையத்தில் ஒரு கேள்வி வருகிறது,
நீங்கள் பிஜே இடத்துல முபாகலா செய்தால் என்னன்னு என்ற கேட்டாங்க. நான் சொன்னேன், ஜமாத் முபாகலா செய்யாது. ஏன்? ஜமாத் நிர்வாகிகள் திட்டவட்டமாக சொல்லிவிட்டார்கள், இவர் முபாகலா செய்வதற்கு தகுதியற்ற ஆள். ஏன் தெரியுமா? இவர் மார்க்கத்தை கேடயமாக்கியவர், மார்க்கத்தை தன் சுய நலனுக்காக வளைப்பவர், மார்க்கத்தை பூசி மொழுகுபவர். ஒரு இடத்திலே 28 நிமிட ஆடியோ உண்மையா என்று கேட்ட பொழுது, தம்பியா ஏன் சத்தியம் பண்ணிய? சரி விடுங்க, சத்தியம் பண்ணிட்டீங்க. இதே தான் இலங்கை ரஸ்மி கேட்கிறார் இவர்கிட்ட, அண்ணன் லைவ்ல அல்லாஹ் மீது ஆணையாக இந்த ஆபாஸ் ஆடியோ நான் பேசலன்னு சத்தியம் சொல்லுங்கண்ணே. உடனே அவர் சொல்றாரு, அதாவது சோழர்களே, தொப்பி சரி பண்ணிட்டு, அதாவது சோழர்களே உங்களுக்கு அடிப்படை விளங்கல, ரோட்ல போறவனுக்கு சத்தியம் பண்ண கூடாதுங்க, சம்பந்தப்பட்டிருந்தா பண்ணணும். என்னங்க ரைட்டு, இப்போவாவது உங்க ஸ்டேண்ட்ல இருக்கிறீங்களா? அங்கேயாவது நின்னீங்களா? நிக்கல. திடீர்னு அதிராம்பட்டினத்துல போன உடனே ரத்னக்கோட்டை சாதிக்கிறாரு, சத்தியம் பண்ணி வருங்க. உங்களுக்காக சத்தியம் பண்ற பாவா? அவர் யாரு? பொண்ணுக்கு மாமனா? என்னங்க இது? இதை வைத்து மாநில தலைமை சொன்னது, இவர் மார்க்கத்தை கேடயமாக்குவார், இவர் முபாகலாவுக்கும் வருவாரு, இவர் கேலி கூத்தாக்குவார். வர முடியாது, இவரோட முபாகலா தேவையில்லை. வேண்டும் என்றால் நாங்க பொருளாதார மோசடி பண்ணலன்னு சத்தியம் பண்ணி இருக்கிறோமே, அவர் அப்படி சொல்லட்டும் சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் பதில் சொல்லல. நான் சொன்னேன், தலைமை நிர்வாகம் வேண்டுமானால் முபாகலா செய்யாமல் இருக்கலாம். என்னுடைய பார்வையில் அவரை சார்ந்திருக்கிற சகோதரர்கள் தெரிந்தே சில பேர் அது போன்ற கலிசடைகள், பேருக்கும் பதவிக்கும் பணத்துக்கும் சுயலாபத்திற்கும் 1-2 இருக்கு. ஆனால் பல சகோதரர்கள் தெரியாமல் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் மீது எனக்கு வெறுப்பு இல்லை. அந்த சகோதரர் மீண்டும் வெளியே வரணும் என்பதற்காக, இவர் மிகப்பெரிய மோசமான கேரக்டர் என்று அவனும் தெரிய வேண்டும் என்பதற்காக. ஏன் இப்ப போய் ஒட்டி இருக்கிற சகோதரனை விட நாங்க அதிக நேசிச்சோம். இப்ப எனக்கு முன்னாடி எம்ஐ சுலைமான் பேசிட்டு போனாரே, அவர் ஊர்க்காரு தான், அவர் மாணவர் தான், பல ஆண்டுகள் அவர் நேசித்தவர், நீக்கிட்டு வந்திருக்கிறாரே. ஏன்? தப்பு என்றால் யாராக இருந்தாலும் அதை தட்டி கேட்கிறவன் தான் தௌஹீத்வாதி, தட்டி கொடுக்கிறவன் இல்லை, அவன் தருதல. அந்த அடிப்படையில அங்கே கூட இருப்பவர்களும் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக, மக்கள்கிட்ட இதை ஓப்பனா உடைச்சு காட்டணும் என்பதற்காக நான் ஒரு முபாகலா 4 போட்டேன். இந்த ஜமாத் இவரை சதி செய்து நீக்கவில்லை. முபாகலா 1, 28 நிமிட ஆடியோவில் பேசியது இவர்தான் என்று நான் நம்புகிறேன். முபாகலா 2, அப்போலோ அனிஃபாவிடத்திலே ஒரு கட்ட பஞ்சாயத்து நடந்தது உண்மை. ஒரு பெண்ணிடத்திலே இருக்கிற கள்ள தொடர்பை மறைப்பதற்கு இவர் இதை செய்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். முபாகலா 3, இந்த ஜமாத் பொருளாதார மோசடி செய்யவில்லை. முபாகலா 4, வேறு 2 பெண்ணிடத்தில் சில பேர் போன் பண்ணி 3ன்னாங்க, அது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது வேறு 2 தான், இல்ல இன்னும் 2 சேர்த்தீங்கன்னாங்க. எனக்கு தெரிஞ்சது 2. வேறு 2 பெண்ணிடத்திலும் இவர் இந்த வேலையை பார்த்திருக்கிறார். அதை நான் முபாகலா மேடையில பேரை சொல்லிட்டு முபாகலா பண்றேன். 6, இதை மறுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிற அவரு உண்மையிலே சரியானவராக இருந்தால் ரெடி, நான் தயார்னு சொல்லி இருக்கணும். போன மன் கி பாத்ல என்ன பேசினாரு? சகோதரர்களே, முபாகலான சும்மா இல்ல, வா எல்லாரும் வா, அனைத்தையும் பேசுவோம். என்ன 1947 இருந்தா, காந்தியை சுட்டதுல இருந்தா, அனைத்தையும் பேசுவோம். புரிஞ்சிருச்சு, எப்படி வரமாட்டான், புரிஞ்சிருச்சு. ஒருத்தன் சொன்னான்ல, மக்களே இதோ இந்த மலையை நான் தூக்குறேன், ரெடி, எல்லாரும் தூக்கி விட்டா தூக்குவேன். ஆனா இதுக்கு முன்னாடி ஒருத்தன் போனான், ரொம்ப கெட்டிக்காரன், அது மாதிரி பண்ணிருக்கலாம். நான் முபாகலா செய்யலாமா வேண்டாமா என்று கருத்து கேட்க போறேன்னு சொல்லி இருக்கலாம். லட்சக்கணக்கான மக்கள் வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட அடிப்படையிலே முபாகலா வேண்டாம் சொல்லியிருக்கலாம். அவரு பாவம் அந்த அளவுக்கு போகல. அவர் அனைத்தையும் பேசுவோம்னாரு. ஜமாத் தெளிவா சொல்லிருச்சு, நீ மார்க்க வியாபாரின்னு. நான் ரெடியா இருக்கேன். ஏன் விஷயமா ஏதாவது இருக்கு பேசுங்க, உங்களுக்கு உரிமை இருக்கு, எடுங்க. ஏன் விஷயமா எது எடுக்கணுமா எடுங்க, ஏன்னா உங்களுக்கு உரிமை இருக்குது. 3 மாசத்துக்கு ஒரு தான் உங்களுக்கு புத்தி மாறும்னா வேணா மார்ச்ல முபாகலா வச்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் டைம் கொடுப்போம், மார்ச்ல வச்சுக்குவோம். 6 நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. கேட்டா அனைத்தையும் பேசுவாங்களாம். அனைத்தையும் பேசுறதுக்கு தான் ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான்ல வெளியே. நீங்க ஆலிம் ஜார்ஜ்ங்கிறவனை கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்புனீங்கன்னு ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கிறான். KK நகர்ல உள்ள இமாம கொலை பண்றதுக்கு நீங்க தான் ஆள் அனுப்புனீங்கன்னு இன்னொருத்தன் காத்துக்கிட்டு இருக்கிறான்.
வெடிகுண்டு வைக்க சொன்னதே நீங்க தானே, இன்னொருத்த காத்துக்கிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட போய் எல்லாம் பேச வேண்டியதானே, ஏன்ட்டே வரிய. சரி, ஏன் சம்பந்தப்பட்டதா பேச வேண்டிய பாக்கி இருந்துச்சுன்னா பேசுங்க, நான் தயார். இதை தெளிவா சொல்லிக்கிறேன். இதுல இடையில என்னடான்னு கேட்டா, இது ப்ராப்பரா ஓடிக்கிட்டு இருக்குது. அவரே ஒத்துக்கிட்டாரு, பெண் வீட்டுல சாட்சியை கலைக்கிறதுக்கு நான் போன் பண்ணது உண்மைதான்னு. இடையில ஒருத்தர் எந்திரிச்சு வந்து போலி. எதுடா போலி? பிஜேவுடைய ஆபாஸ் ஆடியோ போலி. யாரா சொன்னா? அவரே சொல்லிட்டான். அண்ணே நாதஸ் திருந்திட்டானே. யாரா சொன்னா? அவனே சொன்னானே. வேலைக்கு ஓனான் சாட்சிங்க. குரலாய்வு பண்ணாங்களாம். குரலாய்வு எப்படி பண்ணணும்னு இவரே சைஃபுதீன் ரஷாதி அவரிடத்தில் பேசுகிறார். அந்த விவாதத்தில் சைஃபுதீன் ரஷாதி அவர்களை பற்றி அவர் பேசிய ஒரு ஆடியோவை போட்டு காட்டுகிறார். அப்ப சைஃபுதீன் ரஷாதி தப்பிப்பதற்காக செட்டிங் பண்ணிட்டாங்கன்னாரு இவர் மாதிரி. உடனே அவரு யாரு? தலைவர். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். நான் கஷ்டப்பட்டு இந்த ஆடியோவை கொண்டு வந்து காட்டினா செட்டிங்கிறீங்க. வாங்க இத்தோட முடிச்சுக்குவோம், போவோம். குரலாய்வுக்குன்னு ஒரு துறை இருக்குது, கொடுப்போம். இது உங்கள் குரல் என்றால் இதோட முடிஞ்சு, சாப்டர் க்ளோஸ். இல்லை என்றால் நான் ஒதுங்கிக்கிறேன், சவால் விட்டீங்க, நானே அதை விடுறேன், வாங்க போவோம். 28 நிமிஷத்துக்கு குரலாய்வுக்கு வாங்க. குரலாய்வுனா என்னமோ இவனே ஒரு லேப்டாப்ல வச்சு இவனே ஒரு சாப்ட்வேர் வச்சுக்கிட்டு இவனே போலின்னு கண்டுபிடிக்கிறது இல்ல, தொண்டையில ஊசியை குத்தணும். இவங்க குரலாய்வு பண்ணிட்டான், அடிச்சு விடுறது தானே. அந்த மாதிரி ஒரு கோப்பு. அடுத்து என்ன? ஜமாத்தை இவர் இழிவுபடுத்துறது, ஜமாத் நிர்வாகிகளை கேவலப்படுத்துறது, ஜமாத்தில் இருக்கிறவங்க முட்டாப்பைய மாதிரி சித்தரிக்கிற வேளையில கங்கணம் கட்டி இறங்குறார். உதாரணத்திற்கு எருமை மாட்டை குர்பானி கொடுக்கலாமான்னு சர்ச்சை. இதை நான் என்ன செஞ்சேன், ஒரு இடத்துல குர்பானி கொடுக்க கூடாது, தவிர்த்துக்குங்கன்ட்டேன். பார்த்தீர்களா, குர்பானி கொடுத்து விட்டார்கள். பயங்கரமான பிரச்சனை வந்துருச்சு இவருக்கு. நான் இல்லாத சொன்னா, ஏற்கனவே நம் ஜமாத்தில் இருந்து குர்பானியின் சட்டங்கள் என்ற புத்தகம் வெளியிடப்பட்டு அந்த புத்தகத்தில் எருமை மாட்டை குர்பானி கொடுக்கலாமா என்ற கேள்விக்கு இதுல அறிஞர்களிடத்துல 2 கருத்து இருக்கு. சில பேர் கொடுக்கலாங்கிறாங்க, சில பேர் வேண்டாங்கிறாங்க என்று இருக்கு. நான் வேண்டாங்கிற கருத்துல இருக்கிறேன். அந்த வேண்டாங்கிற கருத்துல இருக்கிறதுனால பேணுதலுக்காக தவிர்த்துங்கன்னு சொன்னேன். ஜமாத் முழுமையா அறிவிக்கல, கொடுக்கணுமா வேண்டாமா ஜமாத் அறிவிக்கல. இந்த பெருந்தலைவர்கிட்ட நான் கேட்டிருக்கிறேன் இருக்கிற காலத்துல, ஏங்க அல்லாஹ் ஆட்டை பற்றி 2ஆ பேசுறான், செம்மறியாடு வெள்ளாடுன்னு. ஒரு இனம் தான் ஆடு, ஆனா வெள்ளாடு செம்மறியாடுன்னு பேசுற மாதிரி மாடு மட்டும் தான் பேசுறான், அதை சேர்க்கலையே என்று சொல்லும் பொழுது இந்த அறிவாளி சொன்னது என்ன தெரியுமா? அன்னைக்கு இவர் சொன்னது இது ஆய்வுல இருக்குன்னு, இதுல சர்ச்சை இருக்குன்னு. அதன் அடிப்படையில சர்ச்சை இருக்குது, பேணுதலுக்காக தவிர்த்துக்குங்கன்ட்ட. நான் கூடாதுன்னு சொல்லிட்டேன். நான் கூடுதலா உன்னை சொல்லணும், தவறுதலா சொல்லிட்டேன். என்ன? ஜமாத்துல கொடுக்கலாம் என்ற கருத்தும் இருக்குது, விரும்பியவர் கொடுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி இருக்கணும். ஆனால் ஜமாத் நிர்வாகிகள் என்ன செஞ்சாங்கன்னா, அவர் கூடாதுன்னு அவர் கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. எந்தெந்த பகுதியில எருமை மாட்டை குர்பானி கொடுப்பாங்களோ, அந்த தேனி, அந்த கோவை, அந்த பகுதிகளுக்கு தகவல் சொல்லிட்டாங்க, நீங்க கொடுத்துருங்க, நாங்க ஆய்வு செஞ்சு பதில் சொல்றோம்ட்டாங்க. முடிஞ்சது. எருமை மாடு சம்பந்தமா ஆய்வு செய்து அந்த ஆக்கங்களை பதிலாக முழுமையா வெளியிட்டதை இவர் என்ன செய்யறாரு, எருமை மாடை குர்பானி கொடுக்கலாம்னு ஃபத்வா கொடுத்துட்டாங்க. அதோட போக வேண்டியதானே. கிண்டல் பண்றாங்களாம். எருமை சாதுவான பிராணி, குர்பானி கொடுக்கலாம். ஆய்வு. அப்ப சாதுவான பிராணி என்ற முயலை கொடுக்கலாமா அப்படிங்கிறார். ஒரு பிராணியை குர்பானி கொடுக்கலாம்ங்கிறதுக்கு 10 வகையான அளவுகோலை எழுதுறாங்க. 10க்கும் மேற்பட்ட அளவுகோலை எழுதுறாங்க. பலதரப்பட்ட அளவுகோலை எழுதும் பொழுது அதுல சாதுவான கால்நடைங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், சாதுவான கால்நடைங்கிற வார்த்தை வந்துச்சுல்ல, இதை மொழிபெயர்த்தது யாரு? திருமறை குரான்ல எருமை மாடு சம்பந்தமாக இந்த ஆய்வை எடுத்து எழுதும் பொழுது அல்லாஹ்வுடைய திருவசனம் 22வது அத்தியாயம் 34வது வசனத்திலையும் 22வது அத்தியாயம் 28வது வசனத்திலையும் லி குல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சக்கன் லி யذ்குரு ஸ்மல்லாஹி அலாமா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், சாதுவான கால்நடைகளை அவர்களுக்கு நாம் வழங்கி இருக்கிறோம், அதை ஒரு கிரியை ஆக்கி இருக்கிறோம், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ்வின் பெயர் சொல்லி அறுப்பதற்கு கொடுத்திருக்கிறோம் என்று சாதுவான கால்நடைன்னு மொழிபெயர்த்தது நீங்க. அப்ப முயலை கொடுக்கலாமா? பார்த்து கொடுக்கலாமா? இப்படி பேசலாமா? சாதுவான கால்நடைன்னு மொழிபெயர்த்து நீங்க தானுங்க. பல காரணங்களை சொல்றோம்.
பல காரணங்களில் ஒன்றை எழுதுறோம். ஏன் நீங்க ஆய்வு செய்யும் போது சொன்னதே இல்லையா? தமிழகத்தை தத்தமது பகுதியாக பிறை என்று அறிவிக்க வேண்டும். என்ன காரணம்? இது ஒரு அரசு காரணம், இது ஒரு மொழி காரணம், இது நம்முடைய பயண போக்குவரத்து பகுதி காரணம் சொன்னீங்கல்ல. இதை சிலர் கிண்டல் அடித்தார்கள். ஓஹோ, தமிழ் மொழினா தத்தமது பகுதியோ, அப்ப சவுதி அரேபியா ஃபுல்லா அரபி, ஒரு நாட்டை ஒரு பகுதி ஆக்குவீர்களான்னு கிண்டல் அடித்தார்களே. அப்ப நீங்க என்ன பதில் சொன்னீங்க? 10 காரணம் எழுதும் போது 10ஐயும் கவனிங்க, ஒன்ன மட்டும் தனியா பேசாதீங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? இப்ப இப்படியே மாற்றி பேசுகிறீர்கள். அடுத்து என்ன? ரமலானில் தடம் புரண்டார்கள் என்று. நோன்பு பெருநாளை எப்போது நிறைவேற்ற வேண்டும்? பிறை தென்பட்டால் மறுநாள் பெருநாள், ஷவ்வால் 1 அன்றைய தினம் பெருநாள் கொண்டாட இயலாவிட்டால் அதற்கு அடுத்த நாள் பெருநாள் தொழலாம் என்பது மார்க்கத்தில் இருக்குது. அது மார்க்கத்தில் உள்ள அனுமதி. அதன் அடிப்படையில் ஜமாத் செய்தது, என்னென்ன காரணங்களில் செய்தது, எப்படி செய்தது என்கிற விரிவான கட்டுரையை வெளியிட்டது. ஆனால் நான் கேட்கிறேன், இந்த நோன்பு விஷயத்துல தடமுரண்டது இவர். ஏன் தெரியுமா? பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறை பார்த்து நோன்பை விடுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. பிறை தென்பட்ட தகவல், நீ நோன்பு வச்சிருக்கிற 30ஆம் நாள் நோன்பு வச்சிருக்கிற, 29 பிறை தெரியல, சரி பரவாயில்ல, 30ஆம் நாள் நோன்பு வச்சிருக்கிற, பகல் 10 மணிக்கு பிறை தெரிஞ்ச தகவல் வருது, விட்டுறணும். சாயங்காலம் 4 மணிக்கு தகவல் வருது, விட்டுறணும். 5:55க்கு தகவல் வருது, 6:15க்கு நோன்பு திறக்க போற, நோன்பு கலைச்சிடணும். ஏன்? இது ஷவ்வால் 1. இதானங்க மார்க்கம், இதானங்க இஸ்லாம், இதான நோன்பினுடைய ஹுக்குமு. செஞ்சீங்களா நீங்க? தமிழகத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துல தெங்கம்புதூர்ல பிறை தென்பட்டது சில ஆண்டுகளுக்கு முன்னால். இப்ப கோட்டார்ல பிறை தென்பட்டது. அந்த பிறை தகவலின்படி நோன்பை விட சொல்லி ஜமாத் அறிவித்தது. நீங்க என்ன பண்ணீங்க? நோன்பை வச்சீங்க. யாரை கிட்ட வச்சீங்க? நோம்பு ஷவ்வால் 2ல நாம பெருநாள் கொண்டாடுறோங்க. ஷவ்வால் 1ல நோம்பு வச்சோமா? வைக்கல. ஏன்? ஷவ்வால் 1ல நோம்பு வைக்கிறது ஹராம். ஷவ்வால் 1 வந்ததுக்கு பிறகு ரமலானாக அதை இழுத்து செல்வது தப்பு. நீங்க ரமலானாகவே இழுத்தீங்களே, ஏன் அதை நோம்பு வச்சீங்க? அதை சொல்லுங்க முதல்ல. தடமுருண்டது நீங்களா நாங்களா? அடுத்து பெருநாள் தொழுகை சுன்னத் என்று சொல்லிவிட்டார் ரஹ்மத்துல்லாஹ் நம்மள. நான் பெருநாள் தொழுகை சுன்னத்துன்னு சொல்லிட்டேனா? இதற்கு பதிலே சொல்ல மாட்டேனா? நீங்க பதில கேட்க மாட்டீங்க, நான் என்ன பண்றது? நான் பல ஊர்களை சொல்லி இருக்கிறேன். நான் உங்கள்கிட்ட திருப்பி கேட்கிறேன், பெருநாள் தொழுகை ஃபர்ல் என்று உங்க 30 ஆண்டு கால வரலாறுல எடுத்துக்காட்டுங்க ஆதாரத்தை. எங்க சொல்லியிருக்கீங்க? நீங்க சொல்லலையே. நபில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய புத்தகம் சார்பாக நபி வழியில் தொழுகை சட்டம்ங்கிற புத்தகம் வெளியிட்டோம். அதுல கூட பெருநாள் தொழுகை ஃபர்ல்னு சொல்லல, சிறப்பு தொழுகைன்னு தான் சொல்லி இருக்கிறோம். நான் ஏன் அதை சுன்னத்துன்னு ஹதீஸ் ஆதாரங்களின்படித்தான் நான் சொன்னேன். எதன் அடிப்படையில்? நஜித் பகுதியிலிருந்து ஒருத்தர் வருகிறார், கிராமவாசி. அல்லாஹ்வின் தூதரே, இஸ்லாத்தின் கடமைகள் என்ன என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஹம்சு ஸலவாத்தின் ஃபில் யௌமி வல் லைலா, பகலிலும் இரவிலும் 5 வேளை தொழ வேண்டும் என்றார்கள். 5 வேளை ஃபர்ல். உடனே அவர் திருப்பி கேட்கிறார், ஹல் அலைய கைருஹா, அதற்கு தவிர வேற ஏதாவது இருக்கிறதா கேட்கிறார். உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா இல்ல அந்த தவ்வா, நீ உபரியா செஞ்சா இருக்கு, ஃபர்ல் முடிஞ்சிருச்சுட்டாங்க. அப்ப இவர் சொன்னாரு, நான் இந்த ஃபர்ல்ல இருந்து கூட்ட மாட்டேன், குறைக்க மாட்டேன், இதை மட்டும் செய்வேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கவாசியை நீங்கள் பார்க்க நினைத்தால் இவரை பாருங்கன்னாங்க. இந்த ஹதீஸின் படி நான் சொன்னேன், பெருநாள் தொழுகை சுன்னத்தே முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னா என்று சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்க? பெருநாள் தொழுகை ஃபர்லுங்கிறீங்க. ஆதாரம் காட்டிருங்க. நபிகள் நாயகம் ஃபர்லுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்துல் ஈதைன் சொல்லுங்க, ஆதாரத்தை ஒரு ரிவாயத்தை காட்டுங்க. காட்டினா அது நியாயம். நீங்க அதை சொல்லாம நான் சொன்னதற்கும் நீங்க புரிந்து கொள்வதற்கும் என்ன குழப்பங்கிறேன். சரி, நீங்க இத பெருநாள் தொழுகை ஃபர்லுங்கிறீங்கன்னு வைங்க, நான் இந்த பெருநாள் தொழுகை சுன்னத்தே முஅக்கதாங்கிறேன். என்ன பிரச்சனைங்கிற சொல்லுங்க. அடுத்து இவர் என்ன பண்றாரு? அப்துல் நாசர் இவர் என்ன செய்யறாரு? அப்துல் நாசர் குற்றத்தை ஜமாத் செய்திருந்தாலும் நாம் ஒப்புக்கொள்வோம் தான் சொன்னாரு. இவர் என்ன பண்றாரு? அப்துல் நாசர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவரை கிண்டல் பண்ணணும். இப்ப ஏற்கனவே இவர் ஜமாத்தில் இருக்கும்போது நாசர் பத்தி சொல்றாரு, அவர் ரொம்ப வெள்ளந்தி, ஆனா என்றாலும் கூட ஆவண்ணா என்றால் எழுத விட மாட்டார், ரொம்ப வெகுளியானவர், அவர் சூதுவாக தெரியாதவர், அப்பாவி அப்படின்னாரு. இப்ப பிஜேவை நடவடிக்கை எடுத்து நீக்கிறது காரணமா அப்துல் நாசர் ஒருத்தர் இருக்கிறார்ல. இப்ப என்ன? அப்துல் நாசர் பத்தி உங்களுக்கு சொல்லி ஆகணும். பெருமைனா பெருமை, அப்படி ஒரு பெருமைங்க. மண்ட கணம் புரிச்சு திரிகிறார். யாரு?
அப்துல் நாசர். ரெண்டையும் பேசினாரா இல்லையா? ஒருத்தனை பத்தி பேசலாம், போன மாசம் ஒருத்தனை நான் நல்லவன் இருப்பேன், இன்னைக்கு அவன் திருட்டு பையலா இருப்பான், அதை சொல்லலாம். அன்னைக்கு நல்லவன் இன்னைக்கு திருட்டு பையன் அப்படி சொல்லலாம். ஆனால் ஒருத்தரை பற்றிய 2 பண்புகளை கடந்த காலத்தில் உள்ளது மாதிரி பேசலாமா? ஒரு மேடையில சொல்றேன், நான் 10 வருடம் அவரோட பழகி இருக்கிறேன், ரொம்ப நேர்மையானவர். இன்னொரு மேடையில 10 வருஷம் அவரோட பழகி இருக்கிறேன், அயோக்கியர் சொல்லலாமா? அப்படி அதை பேசுறீங்க நீங்க, இழிவுபடுத்துறத நோக்கமா நினைக்கிறீங்க. அடுத்து என்னடான்னு கேட்டா, 4 மணிக்கு ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வந்தா அவனுக்கு நோன்பு கடமையாயின்னு நான் சொன்னேன். சொன்ன உடனே பார்த்தீர்களா, அரைநாள் நோன்பு, 4 நாள் நோன்பு, கிண்டல் பண்ணீங்க, கேலி பண்ணீங்க. நீங்க ஆதாரங்களின்படி சொன்னால் சிந்திச்சிருந்தா கேலி பண்ணிருக்க மாட்டீங்க. நான் எதன் அடிப்படையில் சொல்றேன்? நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரமலான் நோன்பு கடமையாகுவதற்கு முன்னால் ஆஷுரா நோன்பு இருந்துச்சு. ஆஷுரா நோன்பு இருந்த நேரத்துல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த நேரத்துல மக்களுக்கு அறிவிப்பு செய்ய சொல்றாங்க, ஒரு மனிதரை விட்டு. அஸ்ஸின் யௌம ஆஷுரா, ஆஷுரா நாளில் அறிவிப்பு செய்ய சொல்றாங்க, மன் கான அக்கல, இன்றைய தினத்தில் யார் சாப்பிட்டு இருக்கிறாரோ, ஃபல் யுத்திம் பக்கியத்த யௌமிஹி, இந்த நாளில் சில மணி நேரம் இருக்கிறது, மீத மணி நேரங்களை நோன்பாளியா தொடரட்டும். அரை நாள் நோன்பு. நீ நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்துறீங்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இத. இன்றைக்கு யார் நோன்பாளியாக இருக்கிறார்களோ அவர் என்ன செய்யட்டும்? நோன்பாளியாகவே இருக்கட்டும். ஏன்? ஃபஇன்னல் யௌம யௌம ஆஷுரா, இந்த நாள் ஆஷுராவுடைய நாள். நாங்க அப்ப அது ஃபர்லா இருந்துச்சுங்க. அப்புறம் ரமலான் ஃபர்லான உடனே ஆஷுரா நோன்பு சுன்னத்தாயிருச்சு. அந்த அடிப்படையில் நான் சொன்னேன், ஒரு சட்டம் ஒருவருக்கு பாஸ் ஆகும் பொழுது அவர் இஸ்லாத்தை ஏற்று இருக்கிறார், நோன்பு மாசமா இருக்கிறது, பகல்ல இருக்கிறார், நோன்பு வைக்கலாங்கிறேன். இதை மாற்றுகிறது தெரிவிக்கிறார்கள் சிலர். யார் ஃபஜ்ருக்கு முன்னால் நியத்து செய்யவில்லையோ அவருக்கு நோன்பு இல்லை என்கிறார்கள். நான் சொல்றேன், அதிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றவருக்கு விதி விலக்குங்கிறேன். இதை நான் புதுசா கண்டுபிடிச்சா சொல்றேன். இது போன்று புரிந்தவர்கள் பலரும் இருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் நூலின் விரிவுரையாளராக இமாம் நவவியும் இதை சொல்கிறார். உங்களுக்கு வழிகேடு, இது வழிகேடா? இது இந்த ஹதீஸிலிருந்து நான் புரிந்து கொண்ட சட்டம், 3 நேரத்தில் தொழக்கூடாது. சூரியன் உதயம், சூரியன் உச்சி, சூரியன் மறைவு. ஃபர்லான தொழுகையை தொழலாம், விதிவிலக்கு இருக்கிறதுன்னு சொல்றீங்களா இல்லையா? அது மாதிரி நான் சொல்றேன், பொதுவாக ஒரு நோன்பு ஃபர்லான் நோன்பு வைப்பதா இருந்தால் ஃபஜ்ருக்கு முன்னால் நியத் இருக்கணும். திடீர்னு ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அன்றைய நாளில் அவருக்கு விதிவிலக்கு நான் சொல்றேன். இது என் கருத்து. இப்ப நான் இதை சொன்னதை அறிஞர் குழுவில் வச்சிருக்கிறேன். அவர்கள் ஆய்வு செய்து இல்ல இப்படியும் புரியலாம் என்று சொன்னார்களே, ஆனால் முடிஞ்சு போச்சு. இல்ல இப்படி புரிவதற்கு அறவே வாய்ப்பில்லைன்னு சொன்னா நான் வாபஸ் வாங்கி போறேன். இதுல என்ன நடந்தது? இதில் நான் நடந்து கொண்ட விதத்திலும் நீங்கள் செய்த பாவத்திலும் என்ன? பெருநாள் தொழுக ஃபர்லா சுன்னத்தா, ஃபர்லா சுன்னத்தாங்கிறீங்களே, நீங்க பெருநாள் தொழுக போகலையே. ஏன் சனிக்கிழமை உங்க குடும்பத்தை அனுப்பி வச்சீங்க பெருநாள் தொழுகிங்க, நீங்க ஏன் வரல திடலுக்கு? அத சொன்னீங்களா? எதையும் செய்ய மாட்டேன், இருக்கிறவனெல்லாம் குறை சொல்லுவேன், இப்படி ஒரு ஜமாத் கேட்டா இதுக்கு விழிப்புணர்வு. அப்ப இது மாதிரியான விஷயங்கள்ல ஒன்னல்ல ரெண்டல்ல ஏராளமானது. நான் ஒரு இடத்துல காவல்துறை அதிகாரியை கண்டிச்சு பேசியிருந்தேன். பேசினவன பார்த்தீர்களா, இவர் பந்தாவுக்கு பேசுவார், பேசிவிட்டு கேஸ் கோர்ட் என்று பாஸ்போர்ட் முடக்கப்பட்டு விட்டது, அலைகிறார் அப்படின்னாரு. நான் அலைகிறேன், உங்களுக்கு என்னன்னு? நான் பேசுறேன், நான் அலைகிறேன், உங்களுக்கு என்ன கவலைங்கிறேன்? நீங்க கோழை ஆயிட்டீங்க, அரசனுக்கு அடிமை ஆயிட்டீங்க, அரசாங்கத்துக்கு பயந்து இருக்கிறீங்க. எங்கடா நம்மள பாலியல் குற்றத்துல புடிச்சு உள்ள போட்டுருவானுங்கிற பயம் உங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு அந்த கவலை இல்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய அருளால் இந்த அசிங்கத்திலிருந்து அல்லாஹ் எங்களை காப்பாற்றி இருக்கிறான். ஒழுக்கமிக்க சமுதாயத்தை உருவாக்கிட்டு இருக்கிறோம். நீங்க கேடுகட்ட செயலை செஞ்சிருக்கிறீங்க, நீங்க பயப்படுறீங்க. நான் ஏன் பயப்படணும்? இதுல இவருக்கு இதுவும் தெரியல. மதுரை கேஸ் தள்ளுபடி ஆகி போச்சு, அந்த சங்கு கேஸ். சரியா? நான் ஏன் கேஸ், ஏன் பாஸ்போர்ட் முடக்கப்பட்டது அதுக்கு இல்ல. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் இருந்தாங்க யூசுப் அவர்கள், அவங்க துணை பொதுச் செயலாளர் இருக்கும்போது ஒரு வள்ளலார் நோட்டீஸ் விநியோகத்தில் அடிதடி ஏற்பட்டுச்சு. காவல்துறைக்கும் தடியடி பிரச்சனை வந்துச்சு. அப்ப அவர் மீது வழக்கு போட்டாங்க. யார் மேல வழக்கு தெரியுமா? இயக்கத்தில் ஒரு பிரச்சனை என்றால் பொதுச் செயலாளர் மீது வழக்கு. நான் தான் பொதுச் செயலாளர். நான் ஓடியா போனோம், யூசுப் அவர் வெளியே போயிட்டார், அவனுக்கு எனக்கு ஆவாது அப்படி நினைக்கணும். அவன் என் சகோதரன், நான் ஏன் அவரை இழக்கணும்? அவனும் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன். அவருக்கு அவர் பெயரால் வழக்கு என் மேல வந்திருக்குது. இன்றைக்கும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. பாஸ்போர்ட் வரக்கு லேட் ஆகும், ஆவட்டுமே, 2-3 வருஷம் ஆகும், ஆவட்டுமே. என்னன்ற உயிர் வாழ முடியாதா? என்னடா இது? இது பேசுறாரு. நான் சென்னையில பேசும்போது சொன்னேன், பாபர் மசூதி இடத்திலே நீங்கள் ஒரு செங்கலை கூட வைப்பதற்கு விட மாட்டோம்னு. முடியுமா உன்னால அப்படிங்கிறார் இவரு. இவரே சில வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்காரு, ராமர் கோயில் என்று பெயரால் நீங்கள் சிலையை வைத்தால் சிலையை தூக்கி வீசுவோம் சொன்னது இவரு.
அன்னைக்கு வீரன், இன்னைக்கு கோழை. ராணுவமே வந்தாலும் வீசுவோம் சொன்னது இவரு, அன்னைக்கு வீரன், இன்னைக்கு கோழை. ஆனால் நாங்கள் சொல்லுகிறோம், அன்றைக்கும் சொன்னோம். எதிர் வருகிற மாநாடு இருக்கிறது, திருக்குரான் மனிதகுல வழிகாட்டி என்று சொல்வது எங்கள் இலக்கு. அதே நேரத்தில் இந்த சமுதாயம் இன்றைக்கு இந்தியாவிலே சந்தித்திருக்கிற பல கொடுமைகளிலே பாபர் பள்ளிவாசல் பிரச்சனையையும் ஒரு அடிப்படையான விதியாக வைத்து அந்த மாநாட்டில் எடுத்துரைப்போம். ராமர் கோயில் என்ற பெயரால் அநியாயமான முறையிலே, அடக்குமுறை அடிப்படையிலே ஆக்கிரமித்து முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஆண்டாண்டு கால சொத்திலே நீங்கள் செங்கல் வைப்பதை ஒருபோதும் இந்த சமுதாயம் விட்டு கொடுக்காது என்று சூளுரைப்பதற்கு மாநாடு. அதுல நாங்க இறங்கி போக மாட்டோம். நீங்க கோழையா போங்க, இந்த சமுதாயம் வீரனாகத்தான் இருக்கும். நாங்க எப்படிப்பட்ட சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய அருளால கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் இந்த சமுதாயத்தில் நாங்க கைது செய்யப்பட்டாலும் கூட எங்களின் அடுத்த தலைமுறை ரோட்டில் வந்து எங்களுக்காக போராடும் என்று உருவாக்கி இருக்கிறோம். அதே மாதிரி நான் இறுதியா ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த ஊர்ல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்பது தனி அமைப்பு. இதுவரை ஒரு அமைப்போடு சேர்ந்திருந்தது அல் ஜமியத்து சலஃபியா. அந்த சகோதரர்கள் பிரிஞ்சுட்டாங்க, பிரச்சனை இல்லை. நிர்வாக அடிப்படையில நீங்க பிரிஞ்சிருந்தா எங்களுக்கு உங்களுக்கு எந்த கசப்புணர்வு கிடையாது பாபா. ஏன்னா நிர்வாகம், நீங்க ஒரு தனி நிர்வாகம். ஜமாத்து வந்து திருமண விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கெடுபிடி பண்ணும், ஆடம்பர திருமணம்லாம் விட்டு கொடுக்காது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கெடுபிடி பண்ணத்தான் செய்யும். உங்களுக்கு ஒத்து வரல ஒதுங்கிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த கேடு கட்டவரோட ஆதரிக்காதீங்க தயவு செய்து. உங்களை நல்லெண்ணத்தோட சொல்றேன். ஏன் தெரியுமா? இதே ஊர்ல இந்த முகமதியா பள்ளிக்கூடம் இருக்குல்ல, இங்க இருக்கிற பல மாணவர்கள் அங்க படிச்சவங்க. எந்த அளவிற்கு எம்ஐ சுலைமானும் இதே முகமதியால பல ஆண்டுகள் இருந்தார், நானும் இருந்தேன், இந்த ஊர்ல இருந்திருக்கிறேன். இதுல ஒட்டுமொத்த பேரணாம்பட்டுல பல பேர் பெற்றோர்கள் தங்களுடைய பால்வடியும் குழந்தைகளை இந்த முகமதியா பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே, அந்த எதிர்காலத்துல நாசமாக்கிறாது. நாளைக்கு சேர்ப்பானா, அடே இவங்க காம கொடூரன தலைவனா வச்சிருக்கிறாங்கடா, இங்க நம்ம பிள்ளைய சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. தயவு செய்து சொல்றேன், தெளிவான முடிவெடுங்க. உங்களுக்கு குழப்பமா இருந்தா அல்லாட்ட விடுங்க. நான் இதைத்தான் சொல்லுவேன், யா அல்லாஹ், நான் இப்பொழுது யாரை நம்பி போயிருக்கிறனோ இவர்கள் சரியான ஆளா இருந்தா என்ன இதுல இருக்கவை, இவர்கள் அயோக்கியர்களா இருந்தால் அம்பல படுத்துன்னு கேளுங்க. உடனே அப்ப சந்தேகமா இருக்கான்னு கேட்பாங்க. அப்ப டவுட்டா இருக்குதா? எனக்கு டவுட் இல்லை. நாம் ஒவ்வொரு நாளிலும் தொழுகையில் கேட்கிறோம், இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களை நேரான வழியில் வழி நடத்துவாயான்னு கேட்கிறோம். அது மாதிரி உங்களை நான் கேட்க சொல்றேன். இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. இவர் தடம்புரண்டு விட்டு, தடமாறி விட்டு, தடுமாறி கொண்டு இருந்து கொண்டு இன்றைக்கு நம்மீது அவப்பழிகளை அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கிறார். இந்த காமுகர்களை விட்டு, களிசடைகளை விட்டு, பெண்களின் கற்பை ஆன்மீகத்தின் பெயரால் சூறையாடிய கொடியர்களை விட்டு இந்த சமுதாயத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, மார்க்கஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுக்கூட்ட திடல் வசூல் வந்து 10,157 ரூபாய் வாரி வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இறைவன் அருள் புரிவானாக. அதோடு பேரணாம்பட்டில் ஒரு மர்க்கஸ் ஏற்படுவதற்காக 55 லட்சம் ரூபாய் பெருமானமுள்ள ஒரு சொத்தை வந்து வாங்கியிருக்கிறோம். சொற்பமான தொகை வந்து அட்வான்ஸாக வழங்கப்பட்டிருக்கு. குறுகிய காலத்தில் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த நபர் வந்து அந்த இது சொல்லியிருக்காரு, செட்டில் பண்ண சொல்லி அதற்கான வசூலை வந்து செய்வாங்க. அவங்களுக்கு வாரி வழங்கமாக கேட்டுக்கிறோம். அதோடு வில்லிவாக்கம் கிளைக்கு மசூதி வசூலுக்காகவும் நின்றுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் கூடுதலான நிதி வாரி வழங்குங்கள். அடுத்ததாக பொதுக்கூட்ட தீர்மானங்கள் வாசிக்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போது தீர்மானங்கள் வாசிக்கப்படும். தங்கள் கைகள் குறித்து அல்லாஹ் அக்பர் கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சரி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வேலூர் மேற்கு மாவட்டம் பெர்னாம்பேட்டு கிளை சார்பாக 12 சனிக்கிழமை 6 மணி அளவில் காயிதே மில்லத்தில் பஜார் பகுதியில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் நிறைவேற்ற தீர்மானங்கள்: இணை வைப்பு மற்றும் புதுமைகளை தவிர்த்து குர்ஆன் மற்றும் நபிகளால் வாழ்ந்து காட்டிய வழிமுறைகளை முஸ்லிம்கள் தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என இப்பொதுக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. புனித குர்ஆன் அல்லாஹ்